ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட்டில் நிறைய முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு. ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மிரட்டி இருக்காரு. நம்மளோட மார்க்கெட் கேப் டவுன் ஆகிட்டு மறுபடியும் ரெக்கவர் ஆகிருக்கு. நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இட்டாலிக்கு போயிருக்காரு, அங்கே சாக்லேட் கொடுத்தாரு. இவர் சாக்லேட் கொடுத்ததுனால ராகுல் காந்தி டென்ஷன் ஆகிட்டாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ரொம்பவுமே பயங்கரமாக சிரித்தேன். என்னென்னா, எம்சிஎக்ஸ் எப்படி கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்சுனா, அதே மாதிரி என்சிடிஎக்ஸ்ன்னு சொல்லிட்டு கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஒன்று இருக்குது. அவங்க மழை பெய்யுதா பெய்யலையான்றதை பொறுத்து இனிமேல் நீங்கள் டெரைவேட்டிவ் ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதுவரையும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, கோல்டு, சில்வரு, ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் இதில் கூட நீங்கள் எஃப்என்டோ பண்ணி பார்த்துருப்பீங்க. இதுக்கு மேலே பாம்பேயில் மழை பெய்யுமா பெய்யாதான்றதை பொறுத்து நீங்கள் எஃப்என்டோ பண்ணலாம். அண்ட் இது எதற்காக அவங்க கொண்டு வந்திருக்காருன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு விவசாயி இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நல்லா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஆனால் இந்த வருஷம் மழை பெய்யலைன்னா அவர் விவசாயம் பண்ணதில் அவருக்கு லாபம் வராது, அவர் போட்ட பணம் நஷ்டமாயிடும் இல்லையா? அப்போ அவர் என்ன பண்ணால், இந்த வருஷம் மழை பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒரு கான்ட்ராக்டை வாங்கி வச்சுக்கிட்டா, ஒருவேளை மழை பெஞ்சிட்டா இதில் லாபம் வந்துடும், இதில் நஷ்டம் வரும். இது கொஞ்சம் சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்கும், ப்ரீமியம் கம்மியாக தான் இருக்கும். ஒருவேளை மழை பெய்யாமல் போயிட்டா இந்த வாங்கி வச்சிருக்கிற கான்ட்ராக்டில் லாபம் வந்துடும். இவர் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே பீனா போனால் கூட பெரிய அளவுக்கு லாஸ் வராது. இதை எட்ஜிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் 100% அடித்து சொல்கிறேன், இதை சூதாட்டமாக தான் எல்லாரும் யூஸ் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எட்ஜிங் பண்ணாமல் எல்லாரும் சூதாட்டத்துக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது முதல்ல நான் பார்க்கும்போது ஒரு வேளை காமெடியாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். அண்டு விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது இது உண்மையாகவே அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு வந்தோம்னா, இன்றைக்கி காலையிலே நம்மளோட மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. அதுக்கான காரணங்களில் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே பேசியிருந்தோம். என்னன்னா, ட்ரம்ப் சில ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. மறுபடியும் ஈரானை பயங்கரமாக அடிக்கணும் போல இருக்குது. காரணம், அவங்க எந்த முடிவுக்கும் வரமாட்டேன்றாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் பார்ப்போம், அதிகபட்சம் அடுத்த வாரத்தோட ஸ்டார்டிங் வரையும் பார்ப்போம். இல்லைனா மறுபடியும் பெரிய அட்டாக்கை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜூலை வரையும் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் இதே மாதிரி மூடி இருந்தால் நேட்டோ படைகளும் இந்த போரில் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சில ரிப்போர்ட்ஸ் சொல்கிறாங்க. இது எல்லாமே சேர்த்து மறுபடியும் க்ரூட் ஆயிலை $111 கொண்டு போயிடுச்சு. அண்ட் அதனோட விளைவாக ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே காலையில் விழுந்திருந்தது. நேற்று அமெரிக்கன் மார்க்கெட்டு 0.5% பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விழுந்திருந்தது. அதை பற்றி காலையிலே நம்ம பேசியிருந்தோம். அண்ட் நம்மளோட மார்க்கெட் 150 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் நாள் ஃபுல்லாக அழகாக ஒரு ரிகவரி. ரீசெண்டாக கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 300 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன், அந்த 300 பாயிண்ட்டையும் அப்படியே ரெக்கவர் பண்ணிச்சு ஒரு போன வாரம். அதே மாதிரியான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் இன்றைக்கி இருந்தது. அண்ட் அப்படியே மார்க்கெட் ரிகவர் ஆகிட்டு எண்ட் ஆஃப் த டேயில் ஒரு 40 பாயிண்ட் அளவுக்கு பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு. அண்ட் இந்த மாதிரி பாசிட்டிவாக முடிஞ்சதுக்கு பெருசாக எந்த ஒரு நியூஸும் நான் கண் கூட பார்க்கல. ஒரே ஒரு அப்டேட் என்னென்னா, பாகிஸ்தானை சேர்ந்த சில அஃபீஷியல்ஸ் டெஹரானுக்கு போயிருக்காங்க பேச்சுவார்த்தைக்கு. அது ஒன்று மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன். ஆனால் மார்க்கெட் ரிகவர் ஆனதுக்கு அது ஒன்று மட்டும் காரணமாக இருக்கும்னு எனக்கு தோணலை. மேபி வேல்யூ பையிங்காக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஃப்ஐடிஏ டேட்டா பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். அண்ட் இன்றைக்கி நம்மளோட ஓவரால் மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு வந்தோம்னா, அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தோம்னா 3300 கம்பெனியில் 1700 கம்பெனி பாசிட்டிவாகவும் 1500 கம்பெனி நெகட்டிவாகவும் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. அண்ட் செக்டார் வைஸ் பார்த்தோம்னா ஐடி செக்டார் 0.4% விழுந்திருக்கு. லாஸ்ட் ஒரு 2-3 நாளாக ஏறிட்டு இருந்தது. இன்றைக்கி லைட்டாக ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. அண்ட் ஆட்டோ செக்டார் 0.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஃப்எம்சிஜி 0.7% விழுந்திருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 1/4% ஏறி இருக்குது. ஃபார்ம் அண்ட் ஹெல்த் கேர் பார்த்தீங்கன்னா வழக்கம் போலே ஃப்ளாட்டாக இருக்குது. அண்ட் எஃப்ஐடிஏ டேட்டா பார்த்தோம்னா, எஃப்ஐஐஸ் 1597 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. டிஐஸ் 1968 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா நேற்று செல்லர்ஸாக தான் இருந்தாங்க, இன்றைக்கும் செல்லர்ஸாக தான் இருக்காங்க. அண்ட் கோல்டு சில்வர் ப்ரைஸ் பார்த்தோம்னா, இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் கோல்டு ப்ரைஸஸ் $4500 இருக்குது. காலையில் இந்த பேனிக்னால $4450 கீழே போயிருந்தது. 1% அளவுக்கு கோல்டு ரெக்கவர் ஆகிருக்கு. மேபி பாசிட்டிவான நியூஸ் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அண்ட் 24 கேரட் கோல்டு நம்மளோட மார்க்கெட்டில் பார்த்தோம்னா ஒரு கிராம் 16,000க்கும், 22 கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு 14,669 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் நம்மளோட இந்தியாவில் ஒரு கிலோ $2,74,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த பிரச்சனையெல்லாம் முடிய போகுதுன்னு ஏதாவது ஒரு சிக்னல் வந்துச்சா இல்லையான்னு தெரியல. க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ் காலையில் $111 இருந்தது, கூல் டவுன் $109 வந்திருக்கு. நம்மளோட ESTINR இன்னைக்கு இன்ட்ராடேல $96.96 அளவுக்கு ஹைட்டுக்கு போனது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டேல $96.81 முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபினான்ஷியல்ஸ். அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தோம்னா ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாஸ்ட் 10 நாளே சேல்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. நம்மளோட பிரைம் மினிஸ்டர் 10 நாள் முன்னாடி தான் இந்த மாதிரி நகைகளை ஒரு வருஷத்துக்கு வாங்காதீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சேல்ஸ் பயங்கரமாக குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஜுவல்லரி ஸ்டாக்ஸ் மேலே ஒரு இம்பாக்டை காட்டுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க. எனக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸில் மட்டும் ஹோல்டிங் இருக்குது ஜுவல்லரி ஸ்டாக்ஸில். அண்ட் அடுத்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர்
5 நாள் சுற்றுப்பயணமாக பல நாடுகளுக்கு போனாங்க. முதல்ல யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அதுக்கப்புறம் நெதர்லாந்து, அதுக்கப்புறம் ஸ்வீடன், நார்வே, இப்போ வந்து இட்டாலிக்கு போய் ரீச் ஆகிட்டாரு. நேற்றே வந்து அவங்களோட பிரைம் மினிஸ்டர், இட்டாலியோட பிரைம் மினிஸ்டர் மெலோனி அவர்கள் அவங்களோட ட்விட்டர் போஸ்ட்டை வந்து போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ வந்து வைரல் ஆச்சு. என்னன்னா, நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மெலடி சாக்லேட் இருக்கு இல்லையா, அந்த சாக்லேட்டை இட்டாலி பிரைம் மினிஸ்டர் கொடுத்துருக்காரு, ஒரு நட்பின் அடிப்படையில் கொடுத்துருக்காரு. இது பார்த்த உடனே பார்லே கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து ஏறும் போல இருக்குன்னு சொல்லிட்டு சில தற்கூறிங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சில பேர் இன்டர்நெட்டில் அந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே போய் தட்டியிருப்பாங்க போல இருக்கு பார்லே அப்படின்னு சொல்லிட்டு. பார்லேன்னு வந்து சர்ச்சில் அதாவது ட்ரேடிங் வெப்சைட்டில் தட்டின உடனே பார்லே இண்டஸ்ட்ரீஸ்ன்னு வந்திருக்கு. அந்த ஷேர் 5% ஏற்றிருக்காங்க. அதாவது அந்த ஷேரோட ப்ரைஸே வந்து 5 ரூபா தான். அந்த ஷேரோட மார்க்கெட் கேப் வந்து பார்த்தோம்னா 25 கோடி தான். ஒரு சின்ன ஒரு டம்மியான ஒரு கம்பெனி, அவங்களுக்கு பெரிய பிஸ்னஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. அந்த கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா சிக் கம்பெனி, சும்மா பேருக்குன்னு வந்து மார்க்கெட்டில் இருக்குது. அந்த கம்பெனி வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ரியல் எஸ்டேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. 2008-7 அந்த காலகட்டத்தில் இந்த ரியல் எஸ்டேட் பூம் வந்தது. அப்போ வந்து ஒரு 300-400 ரூபாய் ட்ரேட் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டவுன் ட்ரெண்டில் தான் இருந்திருக்காங்க. ஸோ அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸை 5% ஏற்றி வச்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் செகண்ட் வேவ் வந்தது 2021. அப்போ வந்து ஆக்சிஜன் தட்டுப்பாடு வந்து பயங்கரமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் பாம்பே ஆக்சிஜன் சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருந்தது. வெறும் அந்த கம்பெனியில் ஆக்சிஜன் பேருக்கு, மற்றபடி அந்த கம்பெனி ஆக்சிஜனை தயாரிக்கல. அந்த ஆக்சிஜன்ன்ற பேர் காரணத்தினால அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் ஒரு 2-3 நாள் ரேலி ஆச்சு. ஆனால் அது ரேலியாக ஆரம்பித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதில் வந்து ஆக்சிஜனை தயாரிக்கணும்னு சொல்லிட்டு நியூஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்திருந்தாலும் கூட கண்டினியூஸாக ஒரு 2-3 நாள் ஏறிட்டு இருந்தது. மேபி நாளைக்கு கூட இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து ஏறலாம். ஆனால் மத்தியானமே இந்த கம்பெனி வந்து எக்ஸ்சேஞ்சஸ்க்கு சொல்லிட்டாங்க, எங்களுக்கும் அந்த பார்லே கம்பெனிக்கும் மெலோடி சாக்லேட்டுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு. நம்மளோட ராகுல் காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தலைக்கு மேலே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த நேரத்தில் சாக்லேட் கொடுத்து விளையாடிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நம்மளோட பிரைம் மினிஸ்டரை விமர்சிச்சிருக்காரு. ஸோ போன வாரம் தான் வந்து பார்லிமெண்ட்டில் பேசும்போது எனக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் இந்த மாதிரி வைஃப் பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி பேசியிருந்தார். அப்படி இருக்கும்போது இவர் மட்டும் சாக்லேட் கொடுத்தது அவர் டென்ஷன் ஆகிட்டார் போல இருக்குது. ஸோ என்ன சார் இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் நம்மளோட கவர்மெண்ட்டில் நம்மளோட பவர் மினிஸ்ட்ரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நேற்று பீக் ஹவர்ஸில் நம்மளோட பவர் டிமாண்ட் வந்து 260 ஜிகாவாட்டை தாண்டி இருக்குது. ஆனால் இதில் வந்து எந்த விதமான ஷார்ட்டேஜோ சப்ளை டிமாண்டோ இது மாதிரி எதுவுமே இல்லை, நாங்கள் வந்து அதை சமாளிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பவர் சப்ளையில் தன்னிறைவு அடைஞ்சிட்டோன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். பவர் கம்பெனி ஷேர்ஸ் லாஸ்ட் ஒரு 2-3 மாதமாகவே ரேலி ஆகிட்டு இருந்தது. காரணம் வெயில் காலம், பவர் டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி லைட்டாக ப்ராஃபிட் புக் ஆச்சு. அதாவது மார்க்கெட்டில் ஒரு சேயிங் இருக்குது, பை ஆன் த ரூமர் செல் ஆன் த நியூஸ்ன்னு சொல்லிட்டு. பவர் டிமாண்ட் பீக்கை தொட்டுடுச்சுன்னும் போது இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் வந்து விழுந்தது. ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக கூட நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் பிடிசி ஷேர் ப்ரைஸ் வந்து நம்ம வந்து பிடிசி இந்தியாவில் நான் வந்து ஷேர் ஹோல்டிங்கில் இருக்கேன். அவங்களோட Q4 நல்லா இல்லாத காரணத்தினால அவங்களோட ஷேர் ப்ரைஸ் விழுந்தது, அது அப்புறம் பார்க்கலாம். அண்ட் நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த அணுமின் நிலையங்கள், அந்த அணுமின் நிலையங்களில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை அலோவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 49% அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து முதல் முறையாக வந்து பண்ண போகிறாங்க. நம்ம வந்து புக்ஸ்லலாம் படிச்சிருப்போம், ரயில்வே ஆப்ரேஷன்ஸு, ரீட்டைல் அவுட்லெட்ஸு, கேம்லிங்கு, லாட்ரி, இந்த மாதிரி நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ், இதில் எல்லாத்தையும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க நம்மளோட கவர்மெண்ட். அதில் இந்த ஒரு ஸ்டெப் வந்து ரிலாக்ஸேஷனாக கொடுக்க போகிறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொடக்கத்துக்கான ஆரம்பமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் அதிகமாகிற பட்சத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவு மின்சார தேவை ஏற்படும். அப்படி மிகப்பெரிய அளவு மின்சார தேவை ஏற்படும் போது இந்த மாதிரி நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் வந்து குட்டி குட்டியாக அங்கங்கே பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட மின்சார தேவையை இவங்களால சமாளிக்க முடியும். ஸோ அந்த விஷயத்தை கருத்தில் கொண்டு தான் இந்த மாதிரி வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். மேபி நம்மளுக்கு எதிர்காலத்தில் தான் நம்மளுக்கு பிடிப்படும் என்னன்னு சொல்லிட்டு. அண்ட் இதனால் என்ன ஆகும்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய டாடா பவர், அதானி பவர், மற்ற பவர் கம்பெனிஸ் எல்லாம் இந்த ஏஐ டேட்டா சென்டர்ஸ்னால மிகப்பெரிய டிமாண்ட் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அவங்களோட டிமாண்ட் வந்து இதனால் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். அதே சமயம் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸுக்கு இவங்களே அப்ளிகேஷன் போட்டு நாங்களே பண்ணுறாங்க இந்த வியாபாரத்தையும் சொன்னாங்கன்னா அது இவங்களுக்கு பாசிட்டிவாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் க்ளீனாக வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் அப்டேட். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த சில நிறுவனங்களும் முதலீடு பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. வர மே 23 26 வரையும், அதாவது மே 23னா சனிக்கிழமை வருது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை 4 நாள் அடுத்த செவ்வாய்க்கிழமை வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட செக்ரட்டரி மார்க் ரூபியோ அவர்கள் இந்தியாவுக்கு வராங்க. மேபி அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு டீல் சைன் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது.
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ். அண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்க்கு வந்தோம்னா ஐடிசி ஹோட்டல்ஸ் ஜூரி ஹோட்டல்ஸ் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் 100% ஸ்டேக்ஸை வாங்கியிருக்காங்க. இதுக்கு மேலே வந்து ஐடிசி ஹோட்டலுக்கு தான் இந்த ஹோட்டல்ஸ் சொந்தம். இந்த ஸ்டேக்ஸை வந்து 205 கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டலோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐடிசி மதர் ஸ்பாஷ் பேபி கேர் அப்படின்ற கம்பெனியில் 30 கோடி ரூபா கொடுத்து 49% ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க. ஸோ இதை ஐடிசி ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஐஓசிஎலோட ரிசல்ட் நேற்றே நம்ம பார்த்துருந்தோம். அவங்களோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ 6% இன்க்ரீஸ் ஆயிருந்தது, ப்ராஃபிட் 78% இன்க்ரீஸ் ஆயிருந்தது, ஈவன் மார்ஜின் கூட 12% அளவு இருந்தது. அவங்களோட மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இவங்களோட எல்என்ஜி பர்ச்சேசஸ் இருக்கு இல்லையா, அதை பல நாடுகளுக்கு நாங்கள் டைவர்சிஃபை பண்ணிட்டோம். ஓமன், நைஜீரியா, இந்தோனேஷியாவிலேருந்து நாங்கள் எல்என்ஜி இம்போர்ட்டை பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இந்தோனேஷியான்னு சொல்லும்போது இன்னொரு அப்டேட் என்னென்னா, பாமாயிலோட ஏற்றுமதியில் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இந்தோனேஷியா கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. இது வந்து பாமாயிலோட விலையை கண்டிப்பாக ஏற்றும். ஒன்று. ரெண்டாவது, மற்ற சமையல் எண்ணெயோட விலையை இது ஏற்றும். ஒன்று. இது இல்லாமல் இந்த பாமாயில ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் இருக்கும், பிஸ்கெட் கம்பெனி மாதிரியான கம்பெனி, சோப் கம்பெனிஸ், இது இவங்களோட இன்புட் காஸ்ட் அதிகமாகும். அதனால் அவங்களோட மார்ஜின் ப்ரெஷரும் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட ரெஃபைனரி மார்ஜின் அடுத்த 1-2 வருஷத்துக்கு இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க் காரணமாக அதிகமாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஆனால் என்ன பாசிட்டிவ் வந்து என்ன பிரயோஜனம், நம்மளோட கவர்மெண்ட் பெட்ரோல் விலை ஏற்றாத வரையும் இவங்களுக்கு லாபம் இல்லை, ஏற்றுனாங்கன்னா நமக்கு தான் பிரச்சனை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டி லாக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இந்த பக்கமும் போக முடியாது, அந்த பக்கமும் போக முடியாதுன்ற மாதிரி மாட்டிகிட்டு இருக்காங்க. அண்ட் ரிஃபைனரிஸ், இவங்களோட ரிஃபைனரிஸ் வந்து ஃபுல் கெப்பாசிட்டிலேருந்து இங்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்த 1 மாதத்துக்கு தேவையான க்ரூட் ஆயில் எங்ககிட்ட இன்வென்ட்ரியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கப்படுது. அண்ட் பிரின்ஸ் பைப்ஸ் அவங்களோட Q4 நம்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட் வந்து அப்படியே டபுளாக இருக்குது. 24 கோடி லாபம் பண்ணவங்க போன வருஷம், இந்த வருஷம் 56 கோடி லாபம் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ வந்து அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலை, 20% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் மார்ஜின் டபுள் ஆயிருக்கு. ப்ராஃபிட் டபுள் ஆனது காரணம் மார்ஜின் டபுள் ஆனது தான். மார்ஜின் வந்து 7.6%லேருந்து 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த கம்பெனியை நான் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் சேர்க்க போகிறேன். இதுவரை இந்த கம்பெனியில் எனக்கு ஹோல்டிங் இல்லை. மேபி இதை வாட்ச் லிஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டு நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். காரணம் என்னென்னா, இவங்களோட மார்க்கெட் கேப் 3000 கோடி தான், ரொம்ப சின்ன கம்பெனி. ஸோ பெரிய அளவில் வளர்கிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று. அண்ட் இவங்களோட கடன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இவங்களோட ரிசர்வ்ஸ் 1500 கோடி வந்து ரிசர்வ்ஸாக வச்சுருக்காங்க. 3000 கோடி மார்க்கெட் கேப், 1500 கோடி ரிசர்வ்ஸாக வச்சுருக்காங்க. ப்ளஸ் இவங்களோட டிவிடெண்ட் ஈல்டு அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஆனால் நம்ம பார்க்கலாம், இன்றைக்கி வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து ஓப்பனிங்கில் வந்து 10% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் எண்ட் ஆஃப் த டேயில் ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் இதை வாட்ச் லிஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டு பார்க்குறதா இருந்தால் பாருங்கள். அண்ட் ஆக்சன் ஆக்ரோ அவங்களோட Q4 நம்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 16% அளவுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ரெவன்யூ வந்து 10-12% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2200 கோடி ரெவன்யூ பண்ணவங்க, சேல்ஸ் பண்ணவங்க இந்த வருஷம் வந்து 2570 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. மார்ஜின் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மார்ஜின் வந்து 10% இருந்தவங்க இப்போ 9% குறைஞ்சிருக்கு. இதே மார்ஜின் ப்ரெஷர் நம்ம ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸோட Q4 நம்பர்ஸ்லேயும் பார்த்தோம். ஆனால் இவங்களோட ரிசல்ட் ஹெரிட்டேஜ் ஃபுட்டை விட நல்லா இருக்குது. அண்ட் இவங்க டிவிடெண்ட்டாக ஒரு ஷேருக்கு 10 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அலம்பிக் ஃபார்மா வந்து அவங்களோட Q4 நம்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. போன வருஷம் 24 கோடி பண்ணாங்க, இந்த வருஷம் வந்து 9.6 கோடி பண்ணியிருக்காங்க லாபமாக. ரெவன்யூ வந்து அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க, 60 கோடி. மார்ஜினில் தான் மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் இருக்குது. 45%லேருந்து 34% மார்ஜின் குறைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து அலம்பிக் ஃபார்மாவோட ரிசல்ட். அலம்பிக் ஃபார்மா பெருசாக நெகட்டிவாக ரியாக்ட் ஆகல, ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. அண்ட் பிடிசி இந்தியா இதில் வந்து நான் ஷேர் ஹோல்டிங்காக இருக்குது, என்னோட ஷேர் ஹோல்டிங்கில் இந்த ஷேர் இருக்குது. அண்ட் ரீசெண்டாக கூட 210 ரூபாய்க்கு நான் இது வந்து பாதி, அதாவது நான் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை புக் பண்ணிவிட்டு லாபத்தை மட்டும் விட்டு வச்சேன். இவங்களோட Q4 நம்பர் வந்து அடி வாங்கியிருக்கு. போன வருஷம் 340 கோடி லாபம் பண்ணவங்க இந்த வருஷம் வந்து 105 கோடி ரூபா லாபம் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 60% 70% அளவுக்கு வந்து இவங்களோட ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. 1/3 குறைஞ்சிருக்கு. 3 ரூபா சம்பாரிச்சதுல 1 ரூபா தான் சம்பாரிச்சிருக்காங்க. ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 3000 கோடி பண்ணவங்க 3900 கோடி பண்ணியிருக்காங்க. ஆனால் மார்ஜின் வந்து சரிபாதியாக விழுந்திருக்கு. 7% மார்ஜின் இருந்தவங்க இப்போ 3.5% குறைஞ்சிருக்கு. இவங்க டிவிடெண்ட்டாக ஒரு ஷேருக்கு 5 ரூபா 50 பைசா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் இந்த ஷேரில் வந்து இன்வெஸ்ட் பண்ண பணத்தை முதல்ல எடுத்துட்டேன், லாபத்தை அப்படியே விட்டு வச்சுருக்கேன். மறுபடியும் இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் ஒரு 170 இல்லை 160 வரும்போது நான் மறுபடியும் என்டர் ஆவேன். ஸோ வந்துச்சுன்னா வாங்கலாம், இல்லைனா சைலண்டாக வேடிக்கை பார்க்கலாம். ஏன்னா இவங்க வந்து நல்ல டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கக்கூடிய கம்பெனி. ஸோ நல்ல டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கக்கூடிய கம்பெனிஸை விழும்போது வாங்கிட்டோம்னா அது ஏறுற வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். அந்த டிவிடெண்ட்ன்றது நமக்கு வெயிட்டிங் சார்ஜஸாக இருக்கும். அண்ட் அடுத்து மேன்கைண்ட் ஃபார்மா அவங்களோட Q4 நம்பரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட் வந்து போன வருஷம் 425 கோடியிலேருந்து இந்த வருஷம் 560 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட
140 கோடினா 30% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ரெவன்யூ வந்து போன வருஷத்துக்கு இந்த வருஷம் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து 22%லேருந்து 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மேன்கைண்ட் நல்ல கம்பெனி தான். அந்த பசங்க வந்து அவங்களோட சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் நல்லா தான் வேலை செய்வாங்க. அண்ட் கர்நாடகா பேங்க் அவங்களோட Q4 ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் 6% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட ப்ராஃபிட் 250 கோடியிலேருந்து 400 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அசட் குவாலிட்டியும் இவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு ஷேருக்கு ₹5 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிராஸ் என்பிஎஸ் 2.78%, நெட் என்பி வந்து 0.98% இருக்குது. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் என்ஜாய் பண்ண வேண்டியதான். இன்றைக்கி வந்து ஷேர் ப்ரைஸ் 6% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் 1100 கோடி ரூபாய் மதிப்புள்ள பைபேக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பைபேக்கில் கிட்டத்தட்ட 95 லட்சம் ஷேர்ஸ் வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து அவங்களோட போர்டு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஒரு ஷேரை 1150 ரூபாய் காசு கொடுத்து வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் NCDX பற்றி சொல்லியாச்சு. சம்வர்தனா மதர்சன் சுமி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட Q4 நம்பர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 1000 கோடியிலேருந்து 1500 கோடி, கிட்டத்தட்ட 45% மேலே ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இவங்களோட கடனும் கூட 12,000 கோடி இருந்தது 9,800 கோடியாக வந்து குறைச்சிருக்காங்க. இது எல்லாமே பாசிட்டிவ் விஷயம். மதர்சன் சுமி நல்ல கம்பெனி தான். ஆட்டோ ஆன்சிலரி செக்மெண்ட்டில் நீங்கள் மதர்சன் சுமி வந்து பார்க்கலாம். அண்ட் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கோல்டு ப்ரைஸஸ் வந்து $4,499, அதாவது $1 தான் வித்தியாசம். 4,500க்கு ஊசலாடிட்டு இருக்கு. அண்ட் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஒரு 30 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கு. அண்ட் க்ரூட் ஆயில் $108 இருக்குது. இன்ட்ராடேல வந்து $111 இருந்தது, $108 இருக்குது. நான் சாஞ்சி பேசுகிறேன்னு சொல்லிட்டு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால தான். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கும் அனுப்புங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம 3000 சப்ஸ்கிரைபர் வரத்துக்கு இன்னொரு 96 சப்ஸ்கிரைபர் தான் தேவைப்படுறாங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.